அதாவது முதல் அம்சமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பொதுவாகவே முன்மாதிரி. படிப்பினை என்கின்ற கோணத்தில் அணுகாமல் பொதுவாக அணுகினாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒவ்வொரு விஷயங்களும் எங்களுக்கு முன்மாதிரி. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரில் சிறந்த ஒரு முன்மாதிரி இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்றானா இல்லையா? சொல்றான். நான் கேட்கிறேன், இந்த வசனத்தை எல்லாரும் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குது. சரி, இப்போ ஒரு கேள்வி. இந்த வசனத்தை நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக கேட்டிருக்கிறோம், விளங்கி இருக்கிறோம். ஒருவர் பணக்காரனாகணும் என்று நினைக்கிறார். எப்படி பணக்காரனாகணும் என்று முன்மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருக்குது. தெரிஞ்சவங்க இருந்தால் கை தூக்கி பதில் சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஹலாலாக உழைத்து முன்னேற வேண்டும்னு சொல்லக்கூடாது. ஏன்? ஹலாலாக உழைத்து முன்னேறன்றது ஹலால் ஹராமோட சம்பந்தப்பட்டது. ரசூலுல்லாஹோட லைஃப்ல முன்மாதிரி இருக்கணும். பணக்காரனாவது எப்படி அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் லைஃப் எடுத்தீங்கன்னு சொன்னா ரைட், இப்படி முதலாவது செய்யணும், இது ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது கட்டத்தில் பணக்காரனாகலாம் என்றது விளங்கினாங்க. எப்படி ஜிஹாது செய்யணும் என்று ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில முன்மாதிரி இருக்குதா இல்லையா? இருக்குது. தொழுகைக்கு முன்மாதிரி இருக்குது. எனவே எல்லா விஷயத்துக்கும் ரசூலுல்லாஹோட வாழ்க்கையில முன்மாதிரி இருக்குன்னு சொன்னால் பணக்காரனாகுவதற்கு என்ன முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருக்கிறது? இது என்ன தலைப்பில்லை, நான் முன்மாதிரியை வழங்கப்படுத்துறதுக்காக சொல்றேன். யாராவது தெரிஞ்சவங்க தான் அவசரமாக சொல்லிடலாம். எப்படி அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முன்மாதிரியாக அமையும் என்பதை நம்ம சொல்லணும். எப்படி பணக்காரனாகுவதற்கு சொல்லுங்க. இல்ல ரசூல் அதாவது ஜக்காத் ஏழை ஆகிறதுக்கு தான். என்னது ஒரு மனிதன் என்ன செய்யற உலக பார்வையில் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களோட பதிலுக்கு பாராட்டு. சரியா? அதாவது ஒரு அந்த வகையில் அவர் யோசிக்கிறாரு, பொருளாதாரத்தை கொண்டு போய் ரசூலுல்லாஹோட சம்பந்தப்படுத்தி அந்த வகையில் பாரக்கல்லாஹு ஃபீக். அன்புள்ள சகோதரர்களே, நீங்க அடிச்சு பாருங்க. ஒருவர் பொருளாதாரத்தில் இருக்கிறாரு, அவர் 2.5% கொடுக்குறன்றது 250 ரூபாய்க்கு ஓகே. ஆனா 100 கோடிக்கு 2.5 கோடி என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்ப பணக்காரனா இருந்தா தான் என்ன செய்யணும்? ஜகாத்து கொடுக்கணும். இப்ப கேள்வி என்ன? பணக்காரன் ஆகுவதற்கு என்ன வழி? பணக்காரன் ஆகுவதற்கு ரசூலுல்லாஹோட வாழ்க்கையில் என்ன வழி? இது ஏன் இந்த பிரச்சனை வருது தெரியுமா? அந்த வசனத்தை நம்ம முழுமையாக ஓதாதனால. அந்த வசனத்தை முழுமையாக ஓதாதனால இந்த பிரச்சனை. அல்லாஹ் தஆலா சொல்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். யாரெல்லாம் அல்லாஹ்வை எதிர்பார்த்து மறுமை நாளை எதிர்பார்த்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது அப்படிதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ ذكرல்லாஹ கஸீரா. அதற்கு பின்னால் இறைவனை அதிகமாக யார் ஞாபகப்படுத்துகிறார் அவருக்கு. அப்ப 3 சிபத்தில் உள்ளவங்களுக்கு தான் முன்மாதிரி. ஒன்று லிமன் கான யர்ஜுல்லாஹ், அல்லாஹ்வை அவர் எதிர்பார்க்கணும். அடுத்தது என்ன? வல் யௌமல் ஆகிர், மறுமை நாளை அவர் என்ன செய்யணும்? எதிர்பார்க்க வேண்டும். அது ஆசையா இருக்கணும். அவருடைய முழு இலட்சியமும் மறுமை நாளாக இருக்க வேண்டும். வ ذكرல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை நிறைய ஞாபகப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். பணக்காரனாகுவதற்கு ரசூலுல்லாஹோட வாழ்க்கையில் முன்மாதிரி இல்லை. ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில முன்மாதிரி இல்லை. அல்லாஹ் எதுல முன்மாதிரி என்று சொல்லிட்டான். எதுல முன்மாதிரி என்று சொல்லிட்டான். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்து போகின்றவனுக்கு வேண்டும் என்றால் அருள் செய்து அவரை பணக்காரனாக்கலாம். ஆனா பணக்காரனாகுவதற்கு ரசூலுல்லாஹோட வாழ்க்கையில முன்மாதிரி இல்லை. அதனால புரிஞ்சுக்கங்க, முன்மாதிரி என்று அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னது மறுமையை இலக்காக கொண்டு வாழ நினைக்கின்றவர்களுக்கு மட்டும்தான். மற்றவர்களுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை டிஸ்டர்ப். விளங்கிட்டா? முன்மாதிரி இல்லை. ஒருத்தன் பணக்காரன் நினைக்கிறான், ரசூலுல்லாஹ்களை பார்த்தா அது முழுமையா என்ன செய்யும்? அவனுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். ஒருத்தன் என்ன செய்யறான்? நினைச்ச மாதிரி வாழ நினைக்கிறான், அவன் ரசூலுல்லாஹோட வாழ்க்கையை பார்த்தான்னு வைங்களே அவனுக்கு பெரிய நெருடலா இருக்கும். ஒருவன் நீ நினைச்ச மாதிரி ஆட்சி செய்ய நினைக்கிறான், அவனுக்கு ரசூலுல்லாஹோட வாழ்க்கையை பார்த்தா பெரிய சிக்கலாக இருக்கும். ஆனால் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு முன்மாதிரியாக இருக்கும்? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ ذكرல்லாஹ கஸீரா. அதனால இதை புரிஞ்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பொதுவாகவே எல்லோருக்கும் முன்மாதிரி, மறுமையை இலட்சியமாக கொண்டு வாழ்கின்றவர்களுக்கு. மறுமையை இலட்சியமாக கொண்டு வாழ்கின்றவர்களுக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் அது டிஸ்டர்ப். அதனாலதான் சில முக்கியமான பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹ் விட்டு கொடுத்து மன்னிச்சு இந்த மாதிரி செய்திகள்லாம் என்ற அளவுக்கு மாற்று விளக்கம் சொல்லி தண்டை நிலைமைக்கு எடுத்துக்கொண்டு வர பாக்குறது ஏன்? அவங்களுக்கு அது சரியான டிஸ்டர்ப். அந்த இதெல்லாம் அவைகளெல்லாம் சரியான டிஸ்டர்பாக என்ன செய்யும்? அது அமையும். மறுமை நாளை இலக்காக கொண்டு ரசூலுல்லாஹோட வாழ்க்கையை பாருங்க, நிறைய முன்மாதிரி என்ன செய்யும்? கிடைக்கும். இது முதலாக விளங்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை மறுமை இலக்காக கொண்டவர்கள் அனைவருக்கும் முன்மாதிரி. ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் தேட பார்க்கிறோம். அது என்ன என்று சொன்னால், ஒவ்வொரு இடத்திலே முன்மாதிரி அல்ல, அவருடைய பொது வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்தியது என்கின்ற பகுதி.
பொது வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி தஅவாவுடைய வாழ்க்கையில் அவருடைய சொந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்தியது, எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. ஏனென்று சொன்னால் ஒரு பெரிய அதாவது ஒரு கவலையான ஒரு செய்தி தான் இன்றைய காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்த வாழ்க்கை பொது வாழ்க்கை இதை மக்கள் இன்றைக்கு பிரிச்சு பார்க்கறதுக்கே பழகிட்டாங்க. இப்படியே பிரிச்சு பார்த்துட்டாங்க. அவர் இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டாரு அப்படின்னா அவரோட பேச்சை மட்டும் நம்ம பார்ப்போம். விளங்கிட்டா அவர் என்ன செய்யறான்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது சரியா பிழை. ஏன் பிழைன்னு சொன்னா சொல்றவருக்கே செய்யலாம் என்று சொன்னால், சொல்லுகின்றவருக்கே அதை செய்யலாம் என்று சொன்னா எப்படி மற்ற மக்களுக்கு என்ன செய்யறது ஏவுறது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இதை அப்ளை பண்ணலாம் தெரியுமா? இப்படி அப்ளை பண்ணலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர் மார்க்க பிரச்சாரம் செய்கிறாரு, மார்க்கத்தில் ஈடுபடுகிறார், தாயாக இருக்கிறாரு, எல்லா விதத்தையும் முயற்சியெல்லாம் எடுக்கிறாரு, மார்க்கத்தோட ஏதோ ஒரு வகையில் சம்பந்தப்படுறாரு, ஒவ்வொரு பங்களை சம்பந்தப்படுறாரு. அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா மாஷா அல்லாஹ் 75% என்ன செய்யறாரு? தீனோட வாழ்றாரு, மார்க்கத்தோட இருக்கிறாரு, முயற்சி எடுக்கிறாரு. 25% அவர்கிட்ட தவறுகள் இருக்கு. இது ஓகே. அவரை நம்ம நபிமாரி எதிர்பார்க்கலாது, மலக்குமாரி எதிர்பார்க்கலாது. மனிதன் அடிப்படையில் அவர்கிட்ட என்ன செய்யுது தவறு இருக்கிறது ஓகே. ஆனா ஒருவர் வந்து மார்க்கத்தில் நல்லா ஈடுபடுறாரு, பிரச்சாரம் எல்லாம் செய்யறாரு, ஆனா ஜீரோ. தொழுகை இல்ல, நோம்பு இல்ல, ஜகாத் இல்ல, ஹஜ் இல்ல, ஒன்னும் இல்ல, இபாதத்தும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அவரை பார்த்து நம்ம எப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அவருடைய வார்த்தையை மட்டும் பாருங்க, சேலை பார்க்க வேணாம்னு சொன்னா அந்த தவ்வால் என்னது பிரயோசனம் இல்லை. இப்ப சிலர் சொல்லுவார்கள் இஸ்லாமிய வரலாற்றை எடுத்து, எப்படி அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த 2 வரலாறு வரைக்கும் தான் இஸ்லாமிய வரலாறு என்ன செஞ்சது மிக தூய்மையாக 100க்கு 100 சரியாக இருந்தது. அதுக்கு பிறகுலாம் என்னது இஸ்லாத்துல நிறைய சண்டை பிரச்சனை அப்படி என்று சொன்னால் இதனுடைய மாற்று விளைவு என்ன தெரியுமா? இஸ்லாம் நடைமுறை சாத்தியமற்ற மார்க்கம். அப்படித்தானே? 1400 வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்றுவிக்கப்பட்ட 2 நபித்தோழர்களுக்கு 22 வருஷம் தான் உருப்படியாக ஆட்சி செய்ய முடிஞ்சது. மற்றபடி 1000 வருஷம் என்னது உருப்படி இல்லாம ஆட்சி நடந்ததுன்றது இஸ்லாத்தை பற்றிய நம்பிக்கையை வளர்க்குமா அவநம்பிக்கையை வளர்க்குமா? அவநம்பிக்கையை தான் வளர்க்கும். அதே மாதிரி தான் ஒரு தாவீதுடைய வாழ்க்கையில 75% அவர் சக்சஸ் ஆக முடியும்னு சொன்னால் அவருடைய வார்த்தைகளை நம்பிக்கையை மனிதர்களுக்கு என்ன செய்யும் உருவாக்கும். 25% தான் சக்சஸ் ஆக முடியும், 75 எல்லாம் சாத்தியமே இல்லைன்னா என்ன நடக்கும்? பிள்ளை. அதனாலதான் அதாவது தூய்மையானவர்களே பிரச்சாரம் செய்யணும் என்பதல்ல. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 175% மோசமாகவும் பகிரங்கமாக தவறு செய்கின்ற நேரத்தில் அந்த தவ்வால் என்ன செய்யும் பிரயோசனம் இல்லாம போகும். ஆனால் தவறுகளும் பிழைகளும் மனிதன வாழ்க்கையை நடக்கும். அதனாலதான் இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள் லவ்லம் யஅதில் ஆசீன மன் ஹுவ முத்னிப் ஃபமை யஅதில் ஆசீன பஅத முஹம்மத், பாவிகளே பாவிகளுக்கு உபதேசம் செய்யாது விட்டால் முகமதுக்கு பின்னால் யார்தான் மக்களுக்கு உபதேசம் செய்ய முடியும்? பாவிகளுக்கு பாவிகளே உபதேசம் செய்யாது விட்டால் முகம்மதுக்கு பின்னால் யார்தான் மக்களுக்கு உபதேசம் செய்ய முடியும்? காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்களை போல எல்லாருமே பாவிகள் தான், எல்லா மக்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். நாம் பாவம் செய்யறதுக்காக வேண்டி அட்வைஸ் பண்ணாம இருந்தோம்னு வைங்களேன், உலகத்துல யாருக்கு என்ன செய்ய முடியாது, தவ்வா செய்ய முடியாது. ஆனால் 75% என்ன செய்யணும்? அவருடைய வாழ்க்கையில் அந்த நடைமுறை இருக்க வேண்டும். இந்த கோணத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நம்ம எங்களுக்கு நெருக்கமாக கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே, நிறைய முன்மாதிரிகளை நீங்க என்ன செய்யலாம் காணலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்கள்ட்ட கேட்காத கேள்விகளை தனக்கு கேட்டுக்கொண்டார்கள், மற்றவர்கள் எதிர்பார்க்காதவைகளை தன்னிடத்தில் என்ன செய்தார்கள் எதிர்பார்த்தார்கள், மற்றவர்களுக்கு கடமையாக்காதவர்களை கடமையாக்காதவைகளை தான் செய்ய வேண்டும் என்று என்ன செய்தார்கள் நினைத்தார்கள். காரணம், நீங்க எந்த அளவுக்கு மேலே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களை தொடர வரவங்க உங்களுக்கு பின்காவது என்ன செய்வார்கள் இருப்பார்கள் என்பதற்கான நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, இதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் 2 விதமான சோதனைகள். ஒன்று அல்லாஹ்வாக அவரிடத்திலே இல்லாமலாக்கிய அல்லது ஏற்படுத்திய சோதனைகள், அதாவது டைரக்ட்லியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதுல எந்த விதமான அதாவது சுதந்திரம் அதுல இல்லை. இன்னொன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிந்தனையோடு தேர்ந்தெடுத்துக் கொண்டவைகள் என்கின்ற 2 விதமான சோதனைகளை நீங்க பார்க்கலாம்.